ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஃபேன் தான் வந்து பார்க்க போகிறோம். டேபிள் ஃபேன் சர்வீஸ் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டேபிள் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுத்தமாக சுற்றலை, எல்லாமே வந்து பிளாக்கேஜ் ஆகிடுச்சு, ஜாம் ஆகிடுச்சு. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அடப்பு பாருங்கள், கையால் சுற்றினா கூட டைட்டாக இருக்குது. இப்போ இதை தான் வந்து சர்வீஸ் பண்ண போகிறோம். ஓடிக்கிட்டு இருக்க சொல்லே வந்து நின்றுடுச்சு ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் சுத்தமாகவே சுற்றவே இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லை, ரியாக்ஷனும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய விசிறியை வந்து கழட்டிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விசிறியை கழட்டிட்டு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அந்த காயில் இருக்கும். காயிலை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா, சர்வீஸ் பண்ணிங்கன்னா சரியாக போயிடும். இப்போ வந்து பாருங்கள் எப்படி இதை வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு கழட்டியாச்சு ஃபுல்லாக. வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பற்றி எதனா சொல்லணும்னு நினச்சாலும். கெப்பாசிட்டரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கெப்பாசிட்டர் லைனும் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டரை ஃபுல்லாகவே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அது வந்து கெப்பாசிட்டர் இருக்கிறதுக்கோசம் சேஃப்டியாக கொடுத்து வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கெப்பாசிட்டர் லைன் தான் எடுத்தாச்சு. கெப்பாசிட்டர் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் எதனா டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டில் இருக்கிற சீலிங் ஃபேனாக இருந்தாலும் சரி, டேபிள் ஃபேனாக இருந்தாலும் சரி, இதே ப்ரொசீஜர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காயிலுடைய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் சர்வீஸ் பண்ணோம்னா சரியாக போயிடும். கொஞ்சம் எண்ணெய் எதனா போட்டோம்னா கூட கொஞ்சம் ஃப்ரீயாக த்ரெட் இதுவாகிடும். பேரிங் வந்து ஃப்ரீயாக சுற்ற ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஃபேன் வந்து பிளாக்கேஜ் ஆகுது, ஜாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூவை தான் கட்டுறோம். 4 ஸ்க்ரூ இருக்குல்ல பார்த்திங்களா, இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக வந்து இப்போ வந்து ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணுறோம். ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டோம்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா காயில் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த போல்டு நெட்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஃபேனுடைய காயில் இருக்கும், பேரிங் இருக்கும், இந்த சாஃப்ட் இருக்கும். ஃபுல்லாக வந்து இப்போ வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி சர்வீஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து ஃபேன் வந்து நல்லா சுற்றும், ஜாம் ஆகாமல் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து காயிலெலாம் கரெக்டாக தான் இருக்குது. ஒன்லி பார்த்திங்கன்னா இது வந்து பிளாக்கேஜ் ஆகிடுச்சு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது சுற்றினாவே இவ்வளோ டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வந்து பாருங்கள் சாஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரிங் இது தான் வந்து இதில் வந்து கொஞ்சம் எண்ணெயை போட்டு நம்ம வந்து இது பண்ணோம்னா பரவாயில்ல. பேரிங் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது, சுற்றினா கையால் சுற்றினாலே டைட்டாக இருக்குது, சுத்த மாட்டுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே எடுத்தாச்சு. பேரிங்கில் வந்து லைட்டாக நம்ம ஒரு எண்ணெயை விட்டோம்னா கரெக்டாக இதுவாகிடும். பேரிங் வந்து ஆட்டி கூட பார்த்தாச்சு, இப்படி எப்படி கூட கொஞ்சம் டைட்டாகவே இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பேரிங்கில் வந்து நிறைய டைப் இருக்குது. பால் பேரிங், புஷ் பேரிங், ரோலர் பேரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பால் பேரிங் தான் இது வந்து பார்த்திங்கன்னா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே இருக்க இந்த பேரிங்கு இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட் வந்து உள்ளே போய்ட்டு உக்காந்ததுன்னா கரெக்டாக சுற்ற ஆரம்பிக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் எதனா போட்டு இது பண்ணோம்னா இன்னும் ஃப்ரீயாகவே இதுவாகும், ஃபேன் வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் போடுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயை போட்டாச்சு. பாருங்கள் நீங்களே இந்த சாஃப்ட்டு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயை நல்லா போட்டுடலாம். அப்போ தான் வந்து நல்லா சுற்ற ஆரம்பிக்குது. பாருங்கள், இப்போ டைட்டாக இருந்தது ஃபஸ்ட்டு, இப்போ வந்து நல்லா சுற்ற ஆரம்பிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லாவே இப்போ வந்து எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாகவே த்ரெட்டு சுற்ற ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிடலாம், ஃபிட் பண்ணிடலாம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா போல்டு போட்டு, போல்டு நெட்டு போட்டு டைட் பண்ணிடலாம். எப்படி டைட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கும் இல்லை. நம்ம வீட்டில் வந்து நம்ம ஃபேன் வந்து நம்மளே வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு இதுவுமே இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் கட்டணும். பாருங்கள், நான் வந்து 3 போல்ட்டுக்கு இப்போ வந்து போடுறேன், 4 போல்ட்டு மொத்தம். இப்போ வந்து நெட்டு போட்டுடலாம் ஒரு போல்ட்டுக்கும் தனித்தனியாக.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நெட்டு போட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். விசிறி போடாமலே நம்ம வந்து ஃபேனை செக் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் சுற்றுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, வேறு எதனா ப்ராப்ளமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா போல்டு போட்டாச்சு. ஃபுல்லாக வந்து 2 3 போட்டாச்சு. போல்டு வந்து நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கிற டேபிள் ஃபேன் தான் இது. வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஃபேன் அடிக்கடி நின்றுடுது, பிளாக்கேஜ் ஆகிடுது அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து சொன்னீங்கன்னா இப்படி வந்து பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். எண்ணெய் போட்டு விட்டோம்னா இன்னும் நல்லா சூப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டைட் பண்ணுறோம். நெட்டு போட்டு பாருங்கள், ஃபுல்லாக நல்லா டைட் பண்ணிடலாம். வந்து நல்லாவே போய்ட்டு இருக்குது, எந்த ஒரு இதுவும் இல்லை. ப்ராசஸ்ஸு ஃபேனு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சுற்ற ஆரம்பிக்குது. பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ஒரு டைம் கூட நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு செக் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு சுற்றுது, பிளாக்கேஜ் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சுற்ற ஆரம்பிக்குதா